பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்காக என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுபாயனுடைய ஆசி, பரிபூரணமான ஆசி இதை பார்க்கின்ற கேட்கின்ற கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4 பூசம் ஆயில்யம் அனைவருக்கும் கிடைக்கணும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காலகட்டமும் நம் வாழ்வையை புரட்டி போடுகின்றன. அதைத்தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நாளும் கோளும் செய்வதை போல ஒவ்வொரு காலகட்டம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது, அதாவது நேற்றுப்பட்ட கஷ்டமும் கண்ணீரும் துன்பமும் இன்று மாறாதா என்று எதிர்பார்ப்பது இயற்கை தானே. அந்த வகையில் மாதங்களில் ஆடி மாதம் அற்புதமான அம்மனுக்கு உரியது, மார்கழி மாதம் நாராயணனுக்கு உரியது. இந்த மாதம் யாருக்கு உரியதுன்னு நம்ம யோசிக்கணும். சொழி பிரசுரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் சூரியனுக்கு உரியது என்று தான் சொல்லுவேன். காரணம், சூரியன் சிம்ம ராசியிலே சிம்ம சூரியனாக பலம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் சிம்மத்தில் வலுப்பெறும் போது, குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றியை தரும். நவ கிரகங்களும் நன்மை தர காத்திருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கும்போது கடகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அஷ்டமசனி 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த அஷ்டமசனுடைய பாதிப்பு இப்போ இல்லை. ஏன்னா அவர் வக்ர நிலையில் இருக்கிறார். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஆவணி மாதத்தில் சனியினுடைய பாதிப்பு கொஞ்சம் குறையும். அது ஒன்று போதுமே, ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல சந்தர்ப்பம். அது மட்டும் கிடையாது, இதை சிரவண நட்சத்திரமாகிய திருவோணம் பௌர்ணமியுடைய இணைகின்ற ஒரு அற்புதமான மாதமும் இதுதான். அதனால் இதை சிரவண மாதம் என்று கூட சொல்வார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது எல்லா வகையுமே இந்த நாளும் கோளும் கடகராசிக்கு நன்மை தருவதாக இருக்கின்றது என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, கவலையே பட வேண்டாம், எந்த குழப்பமும் வேண்டாம். எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக குறைகின்ற ஒரு அற்புதமான சூழ்நிலை. என்ன சாமி, அஷ்டமத்து சனி நடப்பதனால நீங்கள் இப்படி இப்போ சொல்கிறீங்களேன்னு கேட்குறேன். உண்மைதான், அது பாட்டுக்கு இருக்கும். தவறான பாதை, தவறான எண்ணம், தவறான தொடர்பு இருப்பவரை மட்டுமே அஷ்டமத்து சனி கடுமையாக பாதிக்கும். நமக்கு என்ன அந்த கவலை? அந்த வகையில் அஷ்டமத்து சனி நடப்பதனால கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுதல், எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சனி பகவான் அமைத்து தருவார். தவறான பாதையை நோக்கி நடக்கின்ற ஒரு சூழ்நிலையை ராகு தரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். அந்த கவனமும் நிதானமும் இருந்தாலே போதும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வதற்கும் அமைவதற்கும் இந்த அடித்தளம் அமைத்துவிடும். இந்த ஆவணி மாதம் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எதிர்நீச்சல் போட்டு ஜெயித்து விடலாம் இந்த ஆவணி மாதம். அது மட்டும் கிடையாது, தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். அஷ்டம சனி வக்ரம் அடைந்திருப்பதனால சற்று சிரமங்கள் குறையும். அதே நேரத்தில் எதிலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பீர்களானால் இந்த ஆவணி மாதம் தொட்டதெல்லாம் துலங்குகின்ற ஒரு மாதமாகத்தான் கடகராசிக்கு அமைகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் அஷ்டம ராசியில் வக்ரகதியில் சனி, ஜென்மராசியில் சூரியனும் அமர்ந்திருப்பதனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. காரணம் என்னென்னா, எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சது கூட மருத்துவ சார்ந்த செலவாக அமைந்து விட்டதே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் கவலைப்படும். கொஞ்சம் உடல் ரீதியாக, உடல் நலத்தில் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே இப்போ குறிப்பாக சொல்ல போனோம்னா ரணம் ருணம் ரெண்டும் பார்த்தீங்கன்னா, ரணம்னா தெரியும், நோயின்னு தெரியும், ருணம்னா கடன் தரும். வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு அமைப்பும். அதாவது குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்தி தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பமும் பிரச்சனையும் இல்லாத ஒரு நிலை இந்த காலகட்டத்தில் உங்கள் கடகராசிக்கு அமையும். குறிப்பாக சொல்ல போனால் ஒன்றே ஒன்று தாங்க, தான் உண்டு தன் வேலையுண்டு இந்த இருந்து விட்டாலே போதும். பிறகு உதவுகிறேன் என்று போய் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களாக வம்பில் மாட்டிக்காமல் இருந்தீங்கனாலே போதும். குறிப்பாக சொல்ல போனால் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய, ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், கலத்திரகாரகன் சுக்கிரன், இரு கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இழந்தது அது மண்ணாயினும் பெண்ணாயினும் பொன்னாயினும் எதுவாக இருந்தாலும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லறம் அந்த நல்லறமாக அமைய வேண்டுமானால் அதற்கு கலத்திரகாரகன் சுக்கிரனுடைய அருள் வேலும். முழுமையாக இருக்காருங்க. என்னை பொறுத்தவரைக்கும் கவலையே படாதீங்க. சிலருக்கெல்லாம் காலம் கடந்து இன்னும் திருமண வாழ்வு அமையவில்லையே, திருமணமாகியும் ஒரு மக்கள் செல்வம் இல்லை என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு நடப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை அமைத்து தருவார் கலத்திரகாரகன் சுக்கிரன். குறிப்பாக சொல்ல போனால் பிதுர்காரகன் ஆத்மகாரகன் சூரியன்
களத்திரக்காரர்கள் சுக்கிரன் ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதமான காலம் என்று சொன்னேன் அல்லவா. சூரியனை பொறுத்த வரைக்கும் இழந்ததை திரும்ப பெறுவதோடு பலம் பொருந்திய அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய அரசு துறையில் இப்பெல்லாம் வேலைக்கு முயற்சி பண்ணினா அது கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைத்து தருவார். நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் எல்லாம் உங்கள் பக்கம் சாதகமாக திரும்புகின்ற ஒரு சூழ்நிலை, அடுத்தவங்க மத்தியில் இருந்து வந்த அந்த கசப்பு உணர்வு, அந்த கசப்பான எண்ணங்கள், ஒரு வெறுப்பான எண்ணங்கள்லாம் மாறுகின்ற சந்தர்ப்பத்தை சூரியன் உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் அமைத்து தருவார். களத்துக்காரன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றங்க, குடும்பத்தில் குழப்பமும் பிரச்சனையும் இல்லாத ஒரு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்வை அமைத்து தருவார். குறிப்பாக சொல்ல போனோம்னா ஒரு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும். அந்த முயற்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா தொழிலில், வாழ்க்கையில், இந்த ரெண்டிலும் ஒரு முயற்சி வெற்றியடைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த ஆவணி மாதத்தில் அமையும். குறிப்பாக தேவையின்றி யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம், தேவையின்றி யாரையும் விமர்சனம் செய்து கொள்ள. முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா, தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே சிறப்பு இந்த மாதத்தில். காரணம் சூரியன் ராசியிலும் 2ஆம் இடத்தில் பிரவேசிப்பது கொஞ்சம் சாதகமான அம்சமாக இல்லை. சூரியன் ஒருவரே அள்ளி தரக்கூடியவர், அவர் ஒருவரே கொஞ்சம் கவனமாக இருக்கீங்கன்னு சொல்கிறார். கவனமும் நிதானமும் இருந்து விடுவீர்களானால் இந்த ஆவணி மாதம் அற்புதமான மாதம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 பலம் தேவை. மனோபலம் பார்த்தீங்கன்னா, தேக பலம், தெய்வ பலம். இந்த 3 பலத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வ பலம் சற்று குறைவாக இருக்குமோ என்று சோழி பிரசன்னம் சொல்கின்றது. அந்த வகையில் தெய்வ பலம் அமைந்தால், நல்ல முறையில் அமைந்து விட்டாலே போதும், மனோபலமும் உடல் பலமும் அமைந்துவிடும். அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். இந்த மாதம், அதாவது 19/8/2024 ஹயக்ரீவர் ஜெயந்தி என்று ஒன்று வருகின்றது. திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் அமர்ந்த திருக்கோலங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னுடைய அனுபவம் சொழிப்புறத்தில் சொல்கிறேன். எந்த பிரச்சனை ஏன் வருது, எப்படி வருது, எதனால் வருது, இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது, அந்த பிரச்சனை குடும்ப ரீதியாக இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம், அந்த வகையில் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஹயகிரீவனுக்கு உண்டு. பெருமாள் 10 அவதாரங்களை எடுத்தாலும் கூட 10லும் ஒரு சிறந்த அவதாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹயகிரீவர் தான். கருணையே வடிவானவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொழிலில் ஒரு தேக்கம், ஒரு முடக்கம், தொழிலில் தொடர்ந்து செய்ய முடியல, குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் இல்லாமல் போகிறது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருப்பது, இதையெல்லாம் தீர்க்கின்ற ஒரு சக்தி ஹயகிரீவருக்கு உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சொன்னேன் அல்லவா, 19/8/2024 திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் அங்கே இருக்கின்ற ஹயகிரீவருக்கு துளசி மாலையோ துளசியோ அர்ப்பணம் செய்து சமர்ப்பித்து அவருடைய அருளை மட்டும் பெற்று விடுவீர்கள். இந்த ஆவணி மாதம் மட்டுமல்ல, கடந்த கால கசப்புகள் எல்லாம் மறந்து எதிர்கால பயமின்றி நிம்மதியான ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையும்.